ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இப்போ அடிக்கிற குளிருக்கு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சிறுபயிறு எடுத்துருக்கிறேன், அதாவது பச்சை பயிறு. கூடவே 1/4 கப் அளவுக்கு பெரும்பயிறு எடுத்துருக்கிறேன். இந்த பயிரை உங்கள் இடத்துல எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். பயிரெல்லாம் 1/4 கப் எடுத்துருக்கிறேன், கொண்டக்கடலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன். பயிறு கடலெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது, நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. இப்போ இதை ஒரு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம், இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நமக்கு இதெல்லாமே நல்லாவே ஊறி வந்துட்டு, இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பயிரையும் கடலையும் குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், அந்த பயிறு கடலெல்லாம் மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஓரளவு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு, நல்லா ஃபுல்லாக மெஷர் பண்ணி 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் ஜீரகம் சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி இது போல் கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே அரிசி மாவு, அதான் நான் இங்கே இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன், மாவு சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் கலந்து வந்தாலே போதும். இது மாதிரி ரெடியாகி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வரட்டும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் பிசைஞ்சதும் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உருண்டைகளாக உருட்டி கூட எடுத்துக்கலாம். இது போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் இது போல் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இது போல் இட்லி பிளேட்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுட்டு மேலே இந்த ஸ்டீமர் பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே பிளேட்டில் கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நமக்கு ஒட்டி ஒன்றும் வராது. இதை இப்போ ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். நான் ஏற்கனவே குக்கர் 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு அந்த கடலெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது போல் நல்லா வெந்து வந்திருக்கணும். நம்ம சேர்த்துருந்த தண்ணியோட அளவும் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை சேர்த்து தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைக்கு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே கொழுக்கட்டெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல, அது நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நான் திறந்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தாலே போதும். இது போல் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா
1½ டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணியோ இல்லை பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா குலைவாகி வரதுடைய நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மூடி வச்சு கூட நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே காஷ்மீரி வத்தல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா வேண்டாம்னா அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல பயிறு கடலை, அதை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். தீயை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம இதை திரும்ப ஒருக்கா கூட நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. யார் வேணாலும் சாப்பிடலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர. இப்போ நான் நல்லா கொதித்ததும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணி லைட்டாக இது போல் கலந்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல கொழுக்கட்டை, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம மொத்தமாக சேர்த்தா கூட ஒட்டி வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சத்து மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருக்கா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம சாதாரணமாக பயிறு கடலெல்லாம் அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் செஞ்சு பாஸ்தான்னு கொடுத்தீங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் வந்து வச்சுருக்கிறேன். நமக்கு அந்த மசாலாவோட அந்த கொழுக்கட்டெல்லாம் சேர்ந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒரு ரெசிபி. புரதம், இரும்பு, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்னு எல்லாமே நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. சேனலை ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.